Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம creative questions தான் பார்க்க போகிறோம். இதில் first question பார்த்தீங்கன்னா, if the equation 1 plus m square into x square plus 2mcx plus c square minus a square equal to 0 has equal roots, then prove that c square equal to a square into 1 plus m square. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம்? டெல் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 1 + m ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2mcx ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. டு ப்ரூவ் தட் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். பை கண்டிஷன் என்னது? டெல் ஈக்குவல் டு 0. டெல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போது ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏ என்னது? இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. அப்போ 1 + m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2mc. நெக்ஸ்ட்டு சி வந்து கான்ஸ்டன்ட் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இப்போது இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். பி என்னது? 2mc ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a 1 + m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். டெல்லுக்கு வேல்யூ 0. இப்போது இதில் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது, அதனால் எந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, தப்பாக போட்டுறாதீங்க. இது வந்து மூணுமே இன்டூவில் தான் இருக்குது. அப்போ அப்படியே எக்ஸி இங்கே மேலே வந்து ஸ்கொயர் போட வேண்டியதான். அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 4. இது ரெண்டும் இன்டூவில் இருக்கனால நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போது இந்த 1 எடுத்து இது ரெண்டுத்தோட மல்டிபிள் பண்ணும், இந்த m ஸ்கொயரை எடுத்து இது ரெண்டுத்தோட மல்டிபிள் பண்ணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 1 எடுத்து பண்ணிக்கலாம். 1 × c ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 1 × a ஸ்கொயர் a ஸ்கொயர். இப்போது இதை பண்ணலாம். m ஸ்கொயர் × c ஸ்கொயர் ப்ளஸ் தான் போடணும். m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் இருக்கனால மைனஸ் m ஸ்கொயர் × a ஸ்கொயர் m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4 வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 4 × c ஸ்கொயர் 4c ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 4m ஸ்கொயர் c ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாமா? அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் உள்ளது எழுதிக்கலாம். மைனஸ் 4c ஸ்கொயர் ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது மூணுத்தில் என்ன காமன் இருக்குது? 4. அப்போ அந்த 4 வெளில எடுத்துடலாம். 4. அப்போது இதில் என்ன பேலன்ஸ் இருக்கும்? மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் இதில் என்ன காமன் இருக்கும்? m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த 4 மல்டிபிளில் இருக்கா, ஈக்குவல் டுக்கு வந்து செட் போனால் டிவைட் ஆகிரும். அப்போது மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கலாமா? அப்போ மைனஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன். இப்போ இந்த a ஸ்கொயர் இதுலேருந்து போயிடுச்சுன்னா 1 ஆயிடும். ப்ளஸ் இதில் உள்ள a ஸ்கொயர் போயிடுச்சுன்னா வெறும் m ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த c ஸ்கொயரை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும் c ஸ்கொயர். இது அப்படியே திருப்பி எழுதலாம். c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 1 + m ஸ்கொயர். அவ்வளோதான். நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஈஸியாக இருந்துச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்க்கு போகலாம். ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். அதோட வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே இருக்குது. இதோட ஃபார்முலா மட்டும் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியமோட ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி அது ரிலேட்டடாக ஏதாவது சம் கேட்க வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த சம்மை நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ். ஃபஸ்ட்டு இதோட 4ஓட டிஸ்டன்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும், இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும். அதை ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த 2 டிஸ்டன்ஸும் சேமாக தான் வரும். அதை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 என்னது? 2 minus x1 என்னது? -2. அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். 2 whole square plus y2 வந்து என்னது? 2 minus y1 என்னது? மைனஸ். அப்போ ப்ளஸ் ஆயிடும். 2 whole square equal to 2 plus 2 4 square plus 2 plus 2 4 square equal to 16 plus 16 equal to 32. இந்த ரூட்டை வந்து நீங்கள் இது பண்ண வேணாம், எடுக்க வேணாம். நீங்கள் கடைசியாகவே அது கேன்சல் ஆகிரும் ஃபார்முலாவில் போடும்பொழுது. அதனால் இது ஒன்றுமே செய்ய வேணாம். இப்போ இது ஏபியோட டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். 2,2 சிக்கு வந்து பாயிண்ட்டு 0,2 x1 y1 x2 y2 distance of BC. Square root of x2 another 0 minus x12 whole square plus y2 and 2 minus y12 whole square equal to -2 தான் whole square plus minus 0. இப்போ என்ன ஆகும்? இது வந்து 4 ஆயிரும். பவரில் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே மைனஸ் இருந்து பவரில் ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ப்ளஸ் ஆயிரும். சப்போஸ் பவரில் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 3, 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸாகவே தான் இருக்கும். இப்போ இது ஈவனில் இருக்கனால இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4 + 0 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. இது பிசியோடது. இப்போ சிடிக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் சிடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x2 another -2 minus x1 0 whole square plus y2 another 0 minus y1 வந்து 2 whole square equal to -2 whole square plus -2 whole square. அப்போ -2 ஈவனா மைனஸில் இருக்குது. அப்போ 4 + 4 என்னாகும்? √8. இதுதான் சிடியோடது. டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x1 இது y1 x2 y2 x2 another -2 -2 ப்ளஸ்ஸாக மாறிடும் 2 whole square plus y2 -2 minus y1 வந்து 0 whole square. +2 -2 வந்து கேன்சல் ஆகிருமா? இப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் -2 whole square equal to இது 0 தான். -2 என்னாகும்? 4 மாறிடும். அப்போ 4 2 டிஏ வந்து 2. இப்போ ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியமோட ஃபார்முலா 1/2 into sum of
parallel sides into perpendicular distance between parallel sides. இங்கே தான் சொன்னேன் perpendicular distance between parallel sides வந்து சேமாக தான் வரும். 2 வந்துச்சா டிஏக்கு, அதே மாதிரி பிசிக்கும் 2 தான் வந்துச்சு, அது ஒன்றும் சேமாக தான் வரும். இப்போ ஃபார்முலா 1/2 இன்ட்டு சம் ஆஃப் parallel sides. parallel sidesனால் என்னது? இது ரெண்டு தான் parallel sides. இதோட டிஸ்டன்ஸ் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஏபி சிடி இதோட தான் ஆட் பண்ணும் இந்த டிஸ்டன்ஸை. ஏபி நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா √32 ப்ளஸ் சிடிக்கு என்ன வந்துச்சுன்னா √8 இன்ட்டு இது ஒரே ஆன்சர் தானே வரும்னு சொன்னால் 2 = 1/2 இன்ட்டு இரண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னா √40 இன்ட்டு 2. இந்த 2 கேன்சல் ஆகிடுமா, ஈக்குவல் டு √40 தான். இதை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். நம்ம 40 2 20 ஆயிரும், மறுபடியும் 2 10 ஆயிரும், மறுபடியும் 2 5 ஆயிரும், நெக்ஸ்ட்டு 5. இப்போது வந்து இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணும். இப்போ 2 2s are 4 4 into 2 5s are 10 வந்துருச்சா. √4 into 10, √4க்கான ஆன்சர் 2, 10க்கான வராது. அப்போது அப்படியே போடுவீங்க √10 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் அந்த ட்ரப்பீசியமோட ஏரியா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose roots are 7 + √3 and 7 - √3. இது ரெண்டுமே அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரூட்ஸ்னால் என்னது? ஆல்ஃபா பீட்டா. அப்போ இதை நம்ம வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இதை வந்து பீட்டான்னு வச்சுக்கலாம். லெட் ஆல்ஃபா = 7 + √3, பீட்டா = 7 - √3. இப்போது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேணுமா? அப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா? அப்போ ஆல்ஃபா என்னது? 7 + √3, அப்படியே ப்ளஸ் போட்டு பீட்டா என்னது? 7 - √3. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 7 + 7 என்னது? 14. சம் ஆஃப் தி ரூட்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா என்னது? 7 + √3 இன்ட்டு பீட்டா 7 - √3 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 7 × 7 49, மைனஸுக்கு மைனஸ் 7 √3. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் அதையும். ப்ளஸ் √3 × 7 7 √3 மைனஸ் √3 × √3 3. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 49 - 3, 49ல் 3 போயிடுச்சுன்னா 46 ஆல்ஃபா பீட்டா. general form of quadratic equation என்னது? x² minus sum of roots x plus product of the roots equal to 0. x² அப்படியே தான். sum of the roots என்ன வந்துச்சு? 14 வந்துச்சு. அப்போ 14x plus product of the roots 46 equal to 0. இதுதான் நம்மளுக்கு தேவையான quadratic equation. next sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் 2 numbers whose sum is 27 and product is 82. இது வந்து அல்ஜிப்ரா ரிலேட்டட். ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணால் 27 வருது, மல்டிபிள் பண்ணால் 182 வருது. அப்போ அந்த ரெண்டு நம்பரும் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது லெட் தி ஃபஸ்ட் நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். த செகண்ட்
நம்பர் பி 27 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஆட் பண்ணால் 27, அப்போது 27லேருந்து அந்த ஃபஸ்ட் நம்பரை நம்ம வந்து எடுத்துட்டா செகண்ட் நம்பர் கிடச்சிரும்ல, அதனால் இப்படி வச்சுருக்கேன். இது வந்து கண்டிஷன் 1 படி. கண்டிஷன் 2 என்னது, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 182. அப்போது இதுதான் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 182 வரும். அப்போது எக்ஸ் இன்ட்டு 27 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 182. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாது 27x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 182. எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவாக தானே இருக்கணும், அப்போ எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடலாம். 182 அப்படியே இருக்கும். 27 வந்து மைனஸாக மாறிடும், மைனஸ் 27x. இது வந்து ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27x ப்ளஸ் 182 ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணி தான் இந்த மல்டிபிள் எழுதணும். அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ 1 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது டேரெக்டாக எழுதிடலாம். நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன் தான் நம்ம அடிஷன் எழுத போகிறோம். அப்போ மைனஸ் 27. அப்போது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 182 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 27 வரணும். எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 13 மைனஸ் 14. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 27 வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 13, எக்ஸ் ஈக்குவல் டு 14. ரெண்டு முறை கிடச்சாச்சு. இதே மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Find two consecutive positive integers, sum of whose squares is 365. அதாவது ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர நம்பர். இப்போ 2னா 3, இப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்களே, ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போது 2னா 3, 3னா 4 அந்த மாதிரி. இப்போ 2 எடுத்துக்கிட்டோன்னா 3, ஒரு ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ஹூஸ் ஸ்கொயர் இஸ், அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 365 வருதான். புரியுதா? இப்போ இதுக்கு நம்ம லெட்டை எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, let the consecutive integers be x and x plus 1. 2 இருக்குன்னா 3, 4 இருக்குன்னா 5. அப்படியே ஆட் பண்ணணும் ஒன்று எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அப்போ எக்ஸ்னா அதோட ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பை கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 365. ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 365 வருதான். ஓகேவா? இப்போது இது ஸ்கொயர் பண்ணி இது ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அதில் ஸ்கொயர் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 365. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 365. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 365 ஈக்குவல் டு 0. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x இதில் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 364 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து டிவைட் பண்ணலாம் 2ஆல், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், எல்லாத்துலேயும் பை 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒரு 2 1 8 2 ஈக்குவல் டு 0. இப்போது ஃபேக்டரைசேஷன். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு 1 தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 1 மைனஸ் 182 அப்படியே போட வேண்டியதான். அதே மாதிரி எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்போ 1 தான் வரும். இப்போ எந்த ரெண்டு நம்பர்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போது மைனஸ் 13 14 வருமா, மைனஸ் 13 14 வரும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 182 வரும். 14ல் 13 பேசுனா 1 வரும். எக்ஸ் மைனஸ் 13 எக்ஸ் ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. x minus 13 equal to 0, x plus 14 equal to 0. x equal to 13,
எக்ஸ் ஈக்குவல் டு -14. இப்போ இதில் 2 வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்தில் எது வந்து எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் இன்டீஜர்னு. ஓகேங்களா, ஃபைண்ட் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ இந்த -14 வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். 13 தான் பாசிட்டிவ். அப்போ இதுதான் நம்மளோட எக்ஸு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நம்பர், செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும்ல. செகண்ட் நம்பர் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 13ஓட 1 ஆட் பண்ணால் 14. அப்போது ரிசல்ட் the two consecutive numbers are 13 and 14. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில்